கோவில் திருவிழா டைம்ல பிச்சை எடுக்க வருவானுங்க. முருகர் கோயில்லாம் பச்சை வேஷ்டி கட்டு வருவானுங்க. ஐயப்ப சீசன்ல அந்த கருப்பு கலர் வேஷ்டி கட்டு வருவானுங்க. அது எப்படி இப்போ இந்த தேர்தல் காலத்துல திமுக அரசியல்வாதிகள் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு பிச்சைக்காண்டி வேஷம் போட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அதுல நம்ம இப்ப ஆவடி நாசர் அவர் வந்து பிறப்பால ஒரு முஸ்லீம் மார்க்கத்தை கடைபிடிப்பவர், அல்லாவுக்கு இணை வைப்பது வந்து குற்றம் அப்படின்னு வாழ்றவரு இன்னைக்கு வந்து சூலாயத்தை கையில பிடிச்சிட்டு நிக்கிறாரு. எங்க கோபால்ஜி சொல்லுவாரு, இந்துக்களுடைய ஓட்டு வங்கி உருவானால் கருணாநிதி வந்துட்டு மஞ்சள் வேஷ்டி கட்டிட்டு அங்க பிரதர்சனம் பண்ணிட்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகள் வந்து இப்ப வந்து உண்மையாயிட்டு இருக்குது. கருணாநிதி செத்து போயிட்ட இருந்து அவர் பண்ணியிருப்பாரு, கையில் சூலாயத்தை பிடிச்சி நானும் இருந்துதான் வந்திருப்பாரு போல இருக்குது. அந்த கருணாநிதிக்கு இருந்த ஒரு ஆண்மை இப்போ உள்ள அரசியல்வாதி யாருக்குமே கிடையாது. நடிகர் சிவாஜி கணேசன் வந்து திருப்பதிக்கு போனாருன்றதுக்காண்டியே வந்து கட்சியை விட்டு நீக்கினவர் தான் கருணாநிதி. இன்னைக்கு திமுக பூரா கோயில் உட்கார்ந்துட்டு இருக்கான். கருணாநிதி அவ்வளவு பேர் நீக்கி இருப்பான் போல இருக்குது. அந்த ஆண்மை இல்லை. அவருடைய பேர உதயநிதி இந்த சனாதனம் வந்து டெங்கு மலேரியா போல ஒழிக்கணும் அப்படின்னாப்ல. அந்த உதயநிதியோட துணை முதல்வர் உதயநிதியோட பேச்ச திமுக இருக்கிற அரசியல்வாதிகளும் சரி, இல்ல அந்த வேட்பாளர்களும் சரி, மயிரா கூட மதிக்க மாட்டேங்கிறாருங்க. அவர் சனாதனத்தை ஒழிப்பான்னா இவன் வந்துட்டு சனாதனத்தை தூக்கி பிடிச்சி கையில சூதாயத்தை பிடிச்சி தூக்கி நின்றுட்டு இருக்காப்புல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீ சொன்னவனை எவனுக்கு மதிக்கிறது கிடையாது ஒண்ணு. ரெண்டாவது, இந்துக்கள் வந்து ஓட்டு வங்கி உருவாகவே இல்லை. நம்ம வந்து இந்துக்களாக வந்து ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணவே இல்லை. இந்த முருகபக்தர் மாநாடு, திருப்பரங்குன்றம் இதெல்லாம் நடந்ததை பார்த்துட்டு அவங்களுக்குள்ள பயம் வந்துருச்சு, இந்து ஓட்டு வங்கி உருவாகி இருக்கோ அப்படின்ட்டு. ஒருவேளை உருவாகி இருந்தால் இந்த திராவிட சாக்கடை பண்டிகை இதோட காணாம போயிடும். அதோட வெளிப்பாடு தான் இந்த இனிக்கு இருதய கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தோட தலைவர் வந்து நெத்தியில குடும்பத்தோட வர்றது, ஆவடி நாசரு கையில சூலாயத்தை பிடிக்கிறது. இப்பெல்லாம் இந்த மார்க்க இவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. சிலைகளை ஒழிப்போம், சிலை வழிபாடு ஒழிப்போம், சாம்பிராணி காட்டுறது, கற்பூரம் காட்டுறது, சூலாயத்தை தொடர்றது, சிற்கு ஒழிப்பு மாநாடு அப்படி நடத்துறாங்க தௌஹீத் ஜமாத்து. இப்ப எலெக்ஷன் டைம்ல எங்க போயிட்டு இந்த பொந்துக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. இப்ப வந்து கேட்க வேண்டியதானே. அதனால நம்மளுடைய இது என்ன பார்த்தீங்கன்னா, இந்துக்கள் வந்து இந்துக்களாய் சிந்திக்க ஆரம்பிச்சதுக்கே வந்து இவ்வளவு மாற்றங்கள். நாம் இந்துக்களாய் இந்து ஓட்டு வங்கிய உருவானால் இவங்க மாதிரி இந்த சனாதனத்தை எதிர்க்கும் இந்த மாதிரி சனாதனத்தை எதிர்க்கும் சாக்கடை பன்றிகள் இல்லாமே போயிடும். சனாதனத்தை எதிர்ப்புன்னு சொல்ல மாட்டான், இந்து மதத்தை ஒழிப்போன்னு பேச மாட்டான், இந்து மத மந்திரங்கள் ஆபாசம் வைக்கவேன்னு சொல்ல மாட்டான். இந்த மாதிரி எதுவுமே செய்யாம இந்து தர்மம் காக்கப்படுவதற்கு நாம வந்து உறுதுணையா இருக்குன்னு நினைச்சா, இந்த மாதிரி இந்து மத விரோதிகளும் இந்து மத எதிரிகளும் தமிழகத்தை விட்டு துரத்தி அடிக்கப்படணும். இந்த மாதிரி சாக்கடை பண்டிகை இருக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா நம்முடைய ஓட்டு தேசியத்தையும் தெய்வீகத்தையும் காப்பவங்களுக்கு போடணும். இந்த மாதிரி நேரத்துக்கு நேரம், சீசனுக்கு சீசன் வந்து வேஷம் போட்டு வர்ற தேர்தல் அது நினைச்சாங்கன்னா, அரசியலுக்கு வர்ற வரைக்கும் நம்ம வேட்பாளர் அறிவிச்சோன்னா ஆத்திகத்தை கையில தூக்கி பிடிப்பாருங்க. ஜெயிச்சு முடிச்சோன்னா ஆத்திகத்தை கையில பிடிச்சிப்பாருங்க. கடவுள் கிடையாது, கடவுள் வந்து கடவுளை கும்பிடுங்க காட்டுமிராண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணு, நீ கடவுளை நம்புறியா? திரும்ப வந்து நாங்க தெரிஞ்சிட்டோம், இனிமேட்டு கடவுளை தொட போறோம், கடவுளை நம்ப போறோம், இந்த முஸ்லீம் கையில சூழ்நிலை பிடிச்சிட்டு இருப்பாருங்க, ஸ்டாலின் கையில வேலை பிடிச்சிட்டு இருப்பாருங்க அப்படின்னீங்கன்னா, அந்த ஈவே ராமசாமி படம் பெரியார் படத்தை வச்சுட்டு இருக்கீங்க பாருங்க. அந்த படத்துல போய் கிழிச்சு போட்டு அவனோட சிலையெல்லாம் உடைச்சு போட்டு அப்புறம் இந்துக்கள்கிட்ட ஓட்டு கேட்கவாங்க. அப்படி உடைக்க முடியாது. நாங்க வந்து இவன் சொன்னாம பாருங்க, வீரமணி, ராமருக்கு செருப்பு மாலை போட்டுதான் திமுக ஆட்சி வந்துச்சு அப்படின்ட்டு. அந்த கொள்கையில் நாங்க இன்னும் உறுதியோட இருக்கோம்னா இந்த மாதிரி நடிக்கிறத நிப்பாட்டுங்க. இந்த மாதிரி நடிச்சு அவங்க கொண்டாட்டி உங்களை மதிப்பாளா? ஓட்டுக்காண்டி இன்னைக்கு இப்படி நடிக்கிறவன் நாளைக்கு வேற எதுக்கு நம்மளை வந்து என்ன செய்வான் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்களா? அதனால நீங்கள் இருந்த அரசியல்வாதிகளே, திமுக அரசியல்வாதிகளே, உங்க தலைவர் சொல்லியிருக்காரு கடவுள் நம்பர் காட்டுமிராண்டின்ட்டு, உங்க உதயண்ணா சொல்லியிருக்காரு பால்டாயிலு சனாதன டெங்கு மலையிற மாதிரி ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணு அவங்க கூட நில்லுங்க. இல்ல இந்துக்கள் வந்து தெய்வீக தமிழகமும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பிறந்த பூமி தெய்வீக தமிழகத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிற எங்க பக்கம் நில்லுங்க. ரெண்டுக்கு நடுவில் நின்று ஒண்ணு ஆம்பளையாரு இல்ல பொம்பளையாரு நடுவில் இருந்து அந்த மாதிரி இருந்துடாத.